மிகப்பெரிய பாரம்பரியமுடைய சென்னை பல்கலைக்கழகத்திலே, அதுவும் இந்த செனட் அரங்கத்திலே பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. ஏன்னா இது நம்முடைய சரித்திரத்தின் ஒரு மிக முக்கியமான அங்கமாக கருதக்கூடிய ஒரு இடம். அதே போல் இந்த பல்கலைக்கழகமும் இந்த தமிழ்நாட்டுடைய வரலாற்றோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். எத்தனையோ சிந்தனையாளர்களை, இந்த சமூகத்தை மாற்றி இருக்கக்கூடிய சிந்தனைகளை முன்வைத்த எழுத்தாளர்களை, கவிஞர்களை, அதே போல இங்கே பணியாற்றக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களை இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம். அதுவும் முக்கியமாக மகளிர் தினத்தை இங்கே மாணவர்களும் மாணவியரும் இணைந்து நடத்துவது என்பது மகிழ்ச்சியை, நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா மகளிர் தினம்னா இன்னைக்கு அதோடைய நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது. அது நிறைய பேருக்கு மகளிர் தினத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இப்போ பூங்கொத்துகள் விற்பது, பெண்களுக்கு மகளிர் தினத்துக்கு பூ வாங்கி கொடுக்கறது, டின்னர் கூட்டு போகிறது, அப்புறம் ஆடி தள்ளுபடி மாதிரி துணி கடைகளில் சேல் போடுறது, மேக்கப் சேல் போடுறது, இதெல்லாம் இன்னைக்கு மகளிர் தினத்தோடைய ஒரு அங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா மகளிர் தினம் அப்படிங்கிறது ஒரு சகோதரியை, ஒரு தாயை, ஒரு மகளை போற்றக்கூடிய தினம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வாழ்த்து அனுப்புவாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வெற்றிக்கெல்லாம் பின்னணியிலே நிற்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய என் தாய்க்கு, என் மகளுக்கு, என் சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு. மகளிர் தினம் உங்கள் பின்னாடி நிற்கக்கூடிய பெண்களுக்கான தினம் இல்லை. உங்களோடு சமமாக நிற்கக்கூடிய பெண்களுக்கு, உங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பெண்களை பற்றிய தினம்தான் இந்த மகளிர் தினம். கிட்டத்தட்ட 15,000 பெண்கள் நியூயார்க் தெருக்களில் தங்களுடைய உரிமைகளுக்காக, வாக்குரிமையிலிருந்து தொடங்கி சம்பள உரிமை, வேலைக்கான நேரம், அதை நியாயமான ஒரு நேரமாக மாற்ற வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை வைத்து அவங்க அந்த வீதிகளில் போராடிய தினத்தை தான் நாம் மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டேலாம் விலகி நம் உரிமைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக அதை நாம் மீட்டெடுக்க வேண்டிய நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். நான் அரசியல் பேச வரல, ஆனால் அரசியல் பேசாமலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அரசியல் இருக்கு. சில தினங்களுக்கு முன்னால் மகளிர் தினத்தன்று இந்த நாட்டுடைய ஒன்றிய அரசாங்கம் பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துச்சு. அது என்ன கிஃப்ட்னா, சமையல் எரிவாயு 100 ரூபாய் கம்மி பண்ணாங்க. ரொம்ப நாளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமையல் எரிவாயு அதிகமாக அந்த சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போகுது. 1000 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சுன்னு எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம், பெட்ரோல் விலை, டீசல் விலை என்ன. ஆனால் மகளிர் தினத்துக்கு அரசாங்கம் ரொம்ப சிந்திச்சு அந்த 100 ரூபாயை மகளிர் தினத்திற்கான பரிசாக நமக்கு தந்தார்கள். இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மகளிருக்கு அந்த 8 அடி 8 அடியோ 10 அடி 10 அடியோ சமையல் அறை, அதுக்குள்ளதான் அவங்களுடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அந்த சமையல் அறைக்குள்ள நம்முடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த 100 ரூபாய் பெண்கள் தினத்திற்கு நமக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் எவ்வளவு மாற்றம் இன்னும் வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும்.
தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது ஒன்றிய அரசு 100 ரூபாய் பரிசு கொடுக்குது நமக்கு டிஸ்கவுண்ட். ஆனால் தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றால், இந்த பெண்களுடைய கையில் இருக்கக்கூடிய சமையலறை கரண்டிகளை பிடுங்கி எடுத்து எறிந்து விட்டு அவர்கள் கையிலே புத்தகங்களை கொடுங்கள், இந்த சமூகம் முன்னேறும், மாறும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.